السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் ரமலானுடைய இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். நேற்றைய தினம் அல்லாஹ் கூறும் அழகிய வரலாறு என்ற தலைப்பில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை நம்ம தெரிந்து கொண்டோம். அவர்களுடைய சகோதரர்களாலேயே பொறாமைக்கு உட்பட்டு அவர்கள் கிணற்றுல வீசப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எகிப்துல சந்தையில் விற்கப்பட்டு ஒருத்தர் அங்க உள்ள எகிப்தினுடைய ஒரு அமைச்சர் அவரை விலைக்கு வாங்கி தன்னுடைய மனைவிட்ட ஒப்படைக்கிறார். இவரை நம்ம பிள்ளையா வளர்த்துக்கிறோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் அவர் நமக்கு பயன் தருவாரு இப்படின்னு ஒப்படைக்கிறார். அங்கேயே வளர்ந்து வருகிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்தை அடைகிற நேரத்துல அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், கல்வியையும் ஞானத்தையும் கொடுக்கிறான். அவங்கள எகிப்துல வாழக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். அந்த வீட்டுல அவங்க வளர்ந்து கொண்டு வரும் பொழுது இளமை பருவத்தை அடைந்திருந்த அந்த நேரத்துல அந்த வீட்டுல அவரை வளர்த்த அந்த பெண்மணி இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த எஜமானி அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அடிமை மாதிரி தான் அவரை வளர்த்துருக்குறாங்க. பிள்ளை மாதிரி அவரை பார்க்கல, ஒரு அடிமையாத்தான் வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா இவருடைய அழகுல மயங்கி இவரை தப்ப அடையணும் அப்படின்ற முயற்சி பண்ணி கதவையெல்லாம் சாத்திட்டு தப்பான பாதைக்கு அவள் அழைக்கிறாள். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த விஷயத்தை அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறான். 23வது வசனத்திலிருந்து அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு சோதனையிலிருந்து அவங்க தப்பித்து அவங்க ஒரு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல இன்னொரு சோதனை அவங்களுக்கு ஏற்படுது. ஒரு பெண்ணால ஏற்படக்கூடிய சோதனை. இதுதான் அவங்க ஏற்கனவே சந்தித்த சோதனையை விட பெரிய சோதனை இருந்திருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே சந்தித்த சோதனையை பொறுத்த வரைக்கும் அதுல அவங்க விரும்பாம அவங்களுடைய சகோதரர்கள் தான் செய்யறாங்க, வலுக்கட்டாயமா கொண்டு போய் போடுறாங்க, கிணத்துல போடுறாங்க. இதுல இவங்க முடிவு பண்ண வேண்டியிருக்கு, இந்த தவறு நம்ம செய்யலாமா கூடாதா என்று இவங்க முடிவு பண்ற இடத்துல இருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான சோதனை அவங்களுக்கு ஏற்படுது. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ராவதத்து குல்லத்தி ஹுவஃபி பைத்திஹா நஃப்ஸி வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைத்தலக். யாருடைய வீட்டில் அவர் வளர்ந்தாரோ அந்த பெண்மணி இவர் மீது தப்பான ஆசை கொண்டு கதவுகளை எல்லாம் சாத்தி விட்டு என்னிடத்துல வா அப்படின்னு அந்த பெண்மணி கூப்பிடுறான். அப்ப அவர் என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்மணி அமைச்சருடைய மனைவி, நினைத்தால் நெஞ்சிருக்கலாம், அவங்கள யாரும் இல்லாதனாலதான் கதவை சாத்திட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப யாரு இல்ல நேரத்துல நம்ம தவறு செஞ்சால் யாருக்கும் தெரியாது என்று எந்த ஆண்மனை செய்வான், ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கும் பொழுது அங்க 3வது வேலையாக செய்தா வந்துருவான். அதனால பின்னாடி நம்ம தப்பா தேடிக்கிறலாம் என்ற எண்ணம் தான் எல்லாத்தையும் ஏற்படும். எல்லாரும் எந்த நேரத்துல தவறுவோமோ தடுமாறுவோமோ அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா தடுமாறல. மாதல்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன். இன்னஹு ரப்பி, நிச்சயமாக அவன் தான் என்னுடைய இறைவன். அஹ்ஸன மஸ்வாய், என்னுடைய தங்குமிடத்தை அவன் அழகாக்கி வைத்திருக்கிறான். இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், நிச்சயமாக அநியாயக்காரர்கள் ஒரு காலத்திலேயே அவங்க வெற்றி பெற மாட்டாங்க. இப்படின்னு என்ன செய்யறாங்க, துரோகம் செய்தேன்னு. ஆனால் என்னுடைய எஜமானனுக்கு நான் துரோகம் செய்யறேன், என்னை படைத்த இறைவன் எனக்குன்னு ஒரு நல்ல இடத்தை கொடுத்துருக்கிறான்ல, இதுக்கு மாற்றமா நான் நடந்து கொண்டேனே. ஆனால் துரோகம் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று என்ன செய்யறாங்க, அவங்க இதுக்கு நான் ஆள் கிடையாது,
இதுக்கெல்லாம் நான் ஒத்துழைக்க மாட்டேன் இப்படின்னு என்ன செய்யறாங்க, அல்லாட்ட வந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் இப்படிங்கிறாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது, மன் அக்ரமுன் நாஸ், மனிதர்கள்லயே சிறந்தவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள தான் சொல்றாங்க. மனிதர்களே சிறந்தவங்க யாரு? இப்ராஹிம் நபியினுடைய மகன் இஸ்ஹாக் இருக்கிறார்கள, இஸ்ஹாக் நபியினுடைய மகன் யாக்கூப் இருக்கிறார்கள, யாக்கூப் நபியினுடைய மகன் யூசுப். அதாவது பாரம்பரியத்துக்கு இஸ்லாத்துல மதிப்பு இல்லை. பாரம்பரிய அடிப்படையில் ஒருத்தரை சிறந்தவர்னு சொல்றாருன்னா இவர் தான் பாரம்பரியமாக நபி பாரம்பரியமா இருக்கிறார். இவங்க தாப்புனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்க தாப்புனார் யாக்கூப் நபியினுடைய தாப்புனார் இஸ்ஹாக் அவங்க ஒரு நபி, இஸ்ஹாக் நபியினுடைய தாப்புனார் இப்ராஹிம் நபி ஒரு நபி. அப்ப இப்படி இப்ராஹிம் நபியினுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக் நபியினுடைய மகன் யாக்கூப், யாக்கூப் நபியினுடைய மகன் யாரு, இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அப்ப இப்படி பாரம்பரிய அடிப்படையில ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அத்துக்காகுங்கிறாங்க. இறைவனை யார் பயந்து நடக்கிறார்களோ அவங்க தான் மனிதர்களை சேர்ந்தவர்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. குறிப்பிட்ட ஆளுங்க கேட்கிறோம், நாங்க இதை கேட்கல பொதுவா கேட்கலன்னு சகாபாக்கள் கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. அதாவது இறையச்சம் உடையவர் அவங்க தான் மனிதர்கள்ல சிறந்தவர்னு சொல்லிட்டு அந்த இறையச்சம் உடையவர் அது யாரு குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்றாருன்னா இவர் தான் சொல்ல முடியும். எல்லாரும் சருவக்கூடிய இடத்துல இவர் நினைச்சிட்டாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பித்து விட்டார்கள், அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு அந்த பெண்மணிட்டு வந்து செய்யறாங்க, விலகுறாங்க. ஆனாலும் அந்த பெண்மணி வந்து அவரை விடுற மாதிரி இல்லை. அந்த பெண்மணி என்ன செய்யறா, வழக்கது ஹம்மத் பிஹி, அவள் அவர் மீது நாட்டம் கொண்டாள், அவள் வந்து அவரை வந்து என்ன செய்யறா நாடினாள். லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, யூசுஃபும் இறைவனுடைய அத்தாட்சியை பார்த்திருக்காவிட்டால் அவரும் அந்த பெண்மணியை நாடி இருப்பாள். இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல இப்படி சலனம் ஏற்படல. அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டி ஒரு ஆதாரத்தை காட்டி நெஞ்சில மிரட்டிட்டான், நீ நபியா இருக்கிற, நீ இப்படித்தான் கண்ணியமா இருக்கணும் என்று தன்னுடைய அந்த வசனங்களை சொல்லி அல்ல ஏதோ ஒண்ணு அல்ல காட்டி ஒரு ஆதாரத்தை காட்டி என்ன செய்யறான், அவங்கள வந்து அல்ல காப்பாத்திடுறான். அதனால அவருடைய உள்ளத்துல வந்து என்ன செய்யல, அப்படி தப்பான எண்ணம் ஏற்படல, அல்லாஹ் மட்டும் இப்படி காப்பாத்திருக்காவிட்டால் ஆதாரத்தை காட்டியிருக்காவிட்டால் அவர் மனசுலயே அப்படி இணைஞ்சிருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும் இப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்துக்கு பலர் வந்து அர்த்தம் வைக்கும் போது எப்படி அர்த்தம் வைப்பாங்கன்னு கேட்டா, நம்மளும் கடந்த காலத்துல அப்படிதான் அர்த்தம் வச்சிருக்கிறோம். சில பேர் இப்படி அர்த்தம் வைக்கிறாங்கன்னா, அந்த பெண்மணியும் அவரை வந்து நாடினார், அவரும் நாடினார், அவருடைய உள்ளத்துல இந்த மாதிரி சலனம் ஏற்பட்டுச்சு இப்படி தான் கடந்த காலத்துல எல்லாம் நம்மளும் அர்த்தம் வச்சோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இமாம் குர்துபி அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, இப்படிதான் அரபு இலக்கணப்படி இப்படிதான் அர்த்தம் வைக்கணும். ஏன்னா வேற சில அறிஞர்கள் இப்ப நான் சொன்ன முதல் அர்த்தம் சொன்னேன்ல அப்படி அர்த்தம் வைக்கிறாங்க. அதாவது அந்த பெண்மணி அவரை நாடினால் இவர் நாடல, அல்லாஹ்வுடைய ஆதாரத்தை இவர் பார்த்திருக்காவிட்டால் இவரும் நாடி இருப்பார் அப்படின்னு தான் நிறைய பேர் செய்யறாங்க. அப்படி சில பேர் அர்த்தம் வைக்கிறாங்க. அப்ப அப்படி அர்த்தம் வைக்கும் போது இல்ல இந்த அர்த்தம் தப்பு. ஏன் அர்த்தம் தப்பு? இப்ப வந்து ஹம்ம பிஹா, அவர் வந்து அவளை வந்து நினைச்சிருக்கா, அவர் வந்து அவளை நாடினார் இப்படின்னு வருது. வந்துட்டு அடுத்து வருது லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, தன் இறைவனின் அத்தாட்சியை அவர் பார்த்திருக்காவிட்டால் இப்படின்னு தொங்கலா நிக்குது. இதை வந்து அரபி மொழியில என்ன செய்வாங்க, இதை வந்து ஜும்லா ஷர்த்தியாம்பாங்க. அதாவது அரபி மொழியில வந்து நிபந்தனையிட்டு பேசுவோம்ல நம்ம, நீ வந்தா நான் வருவேன், நீ பேசுன நான் பேசுவேன், நீ உட்கார்ந்து நான் உட்காருவேன் இப்படி பேசுவோம்ல, நீ கொடுத்த நான் கொடுப்பேன். இந்த மாதிரி நிபந்தனையிட்டு பேசுறது வந்து ஷர்த்துமாங்க. நிபந்தனையிட்டு பேசக்கூடிய வாக்கியத்தை செய்வாங்க ஷர்த்துமாங்க. அதுக்கு பதிலா சொல்றோம்ல, நீ வந்தாருங்கிற நிபந்தனை வாக்கியம், நான் வருவேங்கிறது பதில் வாக்கியம். அப்ப நிபந்தனை வாக்கியம் வருது லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, தன் இறைவனுடைய ஆதாரத்தை அவர் பார்த்திருக்காவிட்டால் பதில காணாம், பதில் பின்னாடி தானே வரணும், பதில் வரல, பதில் தொங்கல் அடிக்குது. அப்ப வந்து பதில் வந்து போக்கப்பட்டு இருக்கும், அவர் வந்து இறைவனுடைய ஆதாரத்தை பார்த்திருக்காவிட்டால் அவரும் தவறி இருப்பாரு இப்படிதான் அர்த்தம் வைக்கணும். அந்த பெண்மணியும் வந்து அவர் மீது நாட்டம் கொண்டால் அவரும் நாட்டம் கொண்டார், இறைவனுடைய ஆதாரத்தை பார்த்திருக்காவிட்டால் அவர் தவறி இருப்பாரு, இப்படித்தான் என்ன செய்யணும் அர்த்தம் வைக்கணும். இதுதான் முறை. ஏன்னா ஒரு ஷர்த்துடைய வாக்கியம் வந்தால் பின்னாடி பதில் வாக்கியம் வரணும். பதில் வாக்கியம் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், போக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சுக்கிறணும். அப்ப முன்னாடி போய் சேர்க்கக்கூடாது, இந்த வார்த்தையை போய் செய்யக்கூடாது, அவர் இறைவனுடைய ஆதாரத்தை பார்த்திருக்காவிட்டால் அவரும் நாடி இருப்பாருன்னு முன்னாடி கொண்டு போய் ஜாயின் பண்ணக்கூடாது இப்படின்னு இமாம் குர்துபி போன்றவர்கள் என்ன செய்யறாங்க,
இது வந்து அரபு இலக்கணப்படி தப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில நம்மளும் நினைஞ்சிருக்கோம் அப்படிதான் கடந்த காலத்துல அர்த்தம் வச்சிருக்கிறோம். ஆனால் அரபு இலக்கண அறிஞர்கள், அரபு மொழி வல்லுநர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இல்ல இந்த மாதிரி மாத்தியும் என்ன செய்யும், அதாவது பதில் வாக்கி முன்னாடி போயிடும், நிபந்தனை வாக்கி பின்னாடி வரும், அப்படி வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி இலக்கணத்துல அப்படி இடம் இருக்குது அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குர்ஆன் வசனத்தை ஆதாரமா காட்டி அவங்க வந்து இப்படித்தான் அர்த்தம் வைக்கணும். எப்படி அர்த்தம் வைக்கணும், அதாவது அவர் தன்னுடைய இறைவனுடைய ஆதாரத்தை பார்த்திருக்காவிட்டால் அவரும் அவள் மீது நாட்டம் கொண்டிருப்பார், அப்படிதான் அர்த்தம் வைக்கணும்னு செய்யறாங்க அரபு மொழி வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப இதுல வந்து அதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க, திருமலை குர்ஆன்ல வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னா 10வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல சொல்லி காட்டுறான், வஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகா, மூசா நபியினுடைய தாயாருடைய உள்ளம் வெறுமையானது. மூசா நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய மூசா நபியுடைய தாயார் வந்து மூசா நபி குழந்தையா இருக்கும்போது அவரை வச்சுக்கிற முடியல. ஏன்னா ஃபிரௌன் வந்து அங்க பிறக்கிற ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் கொலை செய்யறான். அதனால அவரை ஒளிச்சு ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. ஒரு நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த பிள்ளையை தூக்கி நம்ம ஒரு ஆத்துல போற மாதிரி எதுலயா உள்ள வச்சு அவரை ஆத்துல அனுப்பி விட்டுருவோம், யாரா பார்த்து என்ன செய்வாங்க, வேற எங்கேயோ போய் அவர் வளருவாரு இப்படின்னு அவங்க ஆத்துல தூக்கி அவரை போட்டுறாங்க. அப்ப போட்ட பிறகு இவர் வந்து என்ன செய்யறாங்க, மூசா நபி அவங்க வந்து ஃபிரௌனுடைய வீட்டு பக்கத்துல வர்றாங்க. அவரை வைத்திருந்த அந்த கூட வந்து என்ன செய்யுது, அந்த பக்கமா வருது, ஆத்துல நைல் நதியில என்ன செய்யுது வருது. இதை ஃபிரௌனுடைய மனைவி பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த பிள்ளை நீங்க கொன்ற வேணாம், நம்மள இந்த பிள்ளையை வளர்த்துக்கிறோம், அவனுக்கு மூசா ஃபிரௌனுக்கு வந்து பிள்ளை இல்லை போல இருக்கு, நம்மளே வளர்த்துக்கிறோம்னு செய்யறாங்க. அல்லாஹ் கரெக்டா எங்க போய் சேர்க்கிறான் பாருங்க, யாரு எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் கொலை பண்ணிட்டு இருக்கிறானோ அவன் வீட்டுல எல்லாம் என்ன செய்யறான், அவனுக்கு எதிரிய அங்க கொண்டு போய் அல்ல வந்து அவன் சதி பண்ற, அல்ல ஒரு சதி பண்றான், அல்லாத நினைச்சது செய்யக்கூடியவன். அப்ப அல்ல என்ன செய்யறான்னு அங்க கொண்டு வந்த உடனே எடுத்து அங்கதான் என்ன செய்யறாங்க, மூசா நபி வளர்றாங்க. அப்படி வளரும் போது இவங்களுக்கு பிள்ளை இழந்துட்டு அவங்களுடைய உள்ள அப்படி வெறுமையா போயிருது. இது அல்லாஹ் சொல்லி காட்டுற, மூசாவுடைய தாயாருடைய உள்ளம் வெறுமையாகி போனது. இன்காதத்துல துமுதி பிஹி லவுலா லவுலா ரபத்னா அலா கல்பிஹா லி தக்கூனம் மினல் முஃமினீன், அந்த பெண்மணி இறைவன் மீது உறுதியாக நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அவளுடைய உள்ளத்தை நம்ம உறுதிப்படுத்திருக்காவிட்டால், அந்த அம்மா வந்து நினைச்சிருப்பாங்க, மூசாவுடைய தாயார் இதை வெளிப்படுத்தியிருப்பாங்க, இந்த விஷயத்தை ஏன் பிள்ளைதான் நினைச்சிருப்பாங்க, இந்த குடும்பம் கேட்டிருப்பாங்க. அதனால அவங்களுடைய உள்ளத்தை நம்ம உறுதியாக்கிட்டோம் இப்படின்னு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 10வது சூராவுல 28வது வசனத்துல சொல்றான். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், இன்காதத்துல துமுதி பிஹி, அந்த பெண்மணி அந்த அம்மா மூசாவுடைய தாயார் வந்து அதை வெளிப்படுத்தியிருப்பார்கள். எப்ப வெளிப்படுத்தியிருப்பாங்க, லவுலா அர் ரபத்னா அலா கல்பிஹா, லவுலாங்கிற பின்னாடி வருது, ஷர்த்துடைய வாக்கியம் செய்து பின்னாடி வருது. அவருடைய உள்ளத்தை, அந்த அம்மாவுடைய உள்ளத்தை நம்ம உறுதிப்படுத்தியிருக்காவிட்டால் அதோடு முடிஞ்சிருச்சு. பின்னாடி பதில் வாக்கியம் வரல, பதில் வாக்கியம் எங்க இருக்குது, முன்னாடி இருக்குது. அவங்களுடைய உள்ளத்தை நம்ம உறுதிப்படுத்திருக்காவிட்டால் அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க அதை வெளிப்படுத்தியிருப்பார்கள், வெளிப்படுத்தியிருப்பார்கள்ங்கிற முன்னாடி இருக்குது, நம்ம அவங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்திருக்காவிட்டாலுங்கிற பின்னாடி வருது. பதில் வாக்கியம் முன்னாடியும் ஷர்த்து வாக்கியம் பின்னாடி வருது. அப்ப இதையெல்லாம் வைத்து செய்யறாங்க, இந்த மாதிரி லவ்லா என்று அப்படி வந்தால் அது பின்னாடி தான் பதில் வரணும்னு ஒரு ஷர்த்துடைய வாக்கியம் வந்தா பின்னாடி தான் பதில் வாக்கியம் வரணும்னு கிடையாது, இந்த மாதிரி முன்னாடி வரலாம், இந்த வசனம் அதுக்கு ஆதாரம் இப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தகுதிக்கு என்ன அர்த்தம் வைக்கிற சரி, அவங்க வந்து ஒரு பெண்மணியை தனிமையில இருக்கும்போது அந்த பெண்மணியை நாடினார்கள் அர்த்தம் வைக்கிறத விட அவங்க நாடல, அல்லாஹ் வந்து அவங்களை நினைச்சுன்னா காப்பாத்திட்டான், அவங்க வந்து அப்படி நாடி இருப்பாங்க. எப்ப நாடி இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய ஆதாரத்தை பார்த்திருக்காவிட்டா நாடி இருப்பார்கள். அதனால அவங்ககிட்ட அந்த சலனம் கூட ஏற்படல அப்படின்னு அர்த்தம் வைக்கிறது அவங்களுடைய தகுதிக்கு சிறந்த ரெண்டு அர்த்தம் வைக்கலாம். அப்படின்னு இருந்தா இந்த அர்த்தம் வைக்கிறது சிறந்தது என்ற அடிப்படையில நம்ம இந்த அர்த்தம் தான் செய்யணும் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. அதாவது ஷர்த்துடைய வாக்கியம் பின்னாடியும் பதில் வாக்கியம் முன்னாடியும் என்ன செய்யுது அப்படி வந்திருக்கு குர்ஆன்ல. 7வது சூராவுல 43வது வசனத்துல நம்ம பார்த்தால் வமா குன்னாலி நகத்ததி, சொர்க்கவாசிகள் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு வந்த உடனே நம்ம நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், லவ்லான்னு ஹதான் அல்லா, லவ்லான்னு பின்னாடி வருது, ஷர்த்துடைய வாக்கியம் பின்னாடி வருது. அல்லாஹ் நமக்கு வழிகாட்டிருக்காவிட்டால் நம்மளும் பேசுவோம்ல, பேச்சுல என்ன செய்வோம், நான் வந்திருக்க மாட்டேன் நீ வந்திருக்கலன்னா அப்படின்னு சொல்லி பேசுவோம். பேசும்போது என்ன செய்வோம், நான் வந்திருக்க மாட்டேன் நீ வந்திருக்கலைண்டா. அப்ப நம்ம வந்து ஷர்த்துடைய வாக்கியத்தை பின்னாடி பேசக்கூடிய வழக்கம் எல்லா முடியிலும் இருக்குது. சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்கன்னா நம்ம நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டலைண்டா இப்படின்னு பேசுவாங்கன்னு அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல, ஷர்த்துடைய வாக்கியத்தை பின்னாடியும் பதில் வாக்கியத்தை முன்னாடியும் போட்டு சொல்றான்.
அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் இன்காதல யுல்லுனா அன் ஆலிஹத்தினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி மக்காவுல இருந்த இறை நிராகரிப்பாளர்கள் பேசுறாங்க. இவர் நம்முடைய கடவுளை விட்டு நம்மளை வழிகெடுத்திருப்பாரு. லவுலா அன் சபர்னா அலைஹா, நம்ம மட்டும் அந்த கடவுள் கொள்கையில உறுதியாக இல்லாவிட்டால் இப்படின்னு என்ன செய்யறாங்க அவங்க பேசுறாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த வசனத்திலையும் சர்த்துரை வாக்கியம் நிபந்தனை வாக்கியம் பின்னாடி வருது, பதில் வாக்கியம் முன்னாடியே போயிருச்சு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் குல் நபின்னு சொல்லு மா யாபோபிக்கும், உங்களை அல்லாஹ் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டான். லவுலா துவாக்கும், சோதனையான காலகட்டத்தில் நீங்கள் மட்டும் துவா செய்திருக்காவிட்டால் இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க துவா செய்ய போய் உங்களை அல்லாஹ் வந்து காப்பாத்தினான். காப்பாத்தின பிறகு நீங்க நன்றி கேட்டு இருந்துட்டீங்க, அதனுடைய விளைவை பின்னாடி பாப்பீங்க இப்படின்னு மக்கா காவிர்கள்ட்ட அல்லாஹ் என்ன செய்யறான், இதை சொல்லி அல்லாஹ் வந்து நபிசுல்லாஹு காலத்துல வாழ்ந்த மக்கள்கிட்ட இதை சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப திருமறை குர்ஆன்ல இந்த 12வது அத்தியாயத்துக்குள்ள இந்த வசனம் இருக்கு இல்லையா, 24வது வசனத்திற்கு அர்த்தம் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களும் அந்த பெண்ணை நாடினார்கள், அந்த பெண்ணும் அவரை வந்து நாடினால் என்று அர்த்தம் வைக்கிறத விட எப்படிதான் அர்த்தம் வைக்கணும், அந்த பெண்ணு அவரை நாடினால் அல்லாஹ்வுடைய ஆதாரத்தை பார்த்திருக்காவிட்டால் அவரும் அந்த பெண்ணை வந்து நாடி இருப்பாரு இப்படின்னு தான் என்ன செய்யணும், அதுக்கு அர்த்தம் வைக்கணும். அந்த பெண்மணி தான் என்ன செய்யறா, உள்ளத்துல இப்படி தப்பான எண்ணம் வச்சிருக்கிறான். உள்ளத்துல சலனை ஏற்படுற தப்பும் கிடையாது. ஆனால் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த நேரத்துல என்ன செய்யல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல தவறு ஏற்படாது, அவங்க உள்ளத்துல சலனமே ஏற்படாது அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த சந்தர்ப்பத்துல இந்த சம்பவத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்துல என்ன செய்யல, சலனம் ஏற்படல. என்னுடைய ஆதாரத்தை அவர் பார்த்திருக்காவிட்டால் அவருக்கும் சலனம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற அல்லாஹ் அதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான் கதாலிக்கல் நஸ்ரிஃபா அன்ஹு ஸுஅ வல் ஃபஹ்ஷா, தீமைய அருவருக்கத்தக்க காரியத்தை அவரை விட்டு நம்ம திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி பண்ணணும். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம அடியார்கள் உள்ளவர். அவர் வந்து எதுக்கு நம்ம காப்பாற்றினவருடைய உள்ளத்துல சலனம் ஏற்பட்டு விடாமல் அவர் தடுமாறி விடாமல் அவரை வந்து ஏன் திருப்பணும்னு கேட்டா, அவர் வந்து தூதரா இருக்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அடியார்கள் ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட இந்த மானக்கேடான காரியம் வந்து விடாமல் தீமை வந்து விடாமல் நினைஞ்சோம், அவரை நம்ம திருப்பி விட்டோம் அப்படிங்கிறான். அந்த பெண்மணிக்கு தப்பான எண்ண உள்ளத்துல ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறா, அந்த பெண்மணி என்ன செய்யறா, இவங்க ஓடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணிகிட்ட இருந்து ஓடுறாங்க. ஓடுனா இவங்க கட்டாயப்படுத்திருக்கிறான்னு அர்த்தம். இந்த பெண்மணி வந்து நினைச்சிருக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கட்டாயப்படுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது சம்மதிக்க மாட்டேன்னு அவர் ஓட, இவங்க வந்து பின்னாடி என்ன செய்யுது, நம்ம வந்து திறத்த கடைசியில் வஸ்த பக்கல் பாப வ கத்தத்து கமீசஹு மின் துபுரின் வ அல்ஃபயா சய்யிதஹா லதல் பாப், கதவு திறந்து இந்த அம்மா அவருடைய சட்டையை பிடிச்சி இழுக்குது, ஓடுறாரு, பின்னாடி இருந்து சட்டையை பிடிச்சி இழுக்குது. வாசல் திறந்து வாசல்ல அந்த பெண்ணுடைய கணவர் நிக்கிறார். நின்ற உடனே அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுருச்சு. பொம்பளையினுடைய குணம் அது. பொம்பளை வந்து தப்பான பாதை கூப்பிடுறாங்கன்னு ஒருத்தன் போனா அவங்க மாட்டிக்கிட்டேன்னு செய்வாங்க, ஆனையும் சேர்த்து மாட்டி விட்டுருவாங்க. நான் காரணம் இல்லை அவர் தான் இப்படின்ட்டுவாங்க. இது பெண்களுடைய குணம் இது. அப்ப அதை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் காலத்து மா ஜஸாவு மன்னராத பி அகலிக்க சூவன் இல்லா யுஸ்ஜன வதாபுன் அலீம், உங்களுடைய குடும்பத்தார்ட்ட உங்களுடைய மனைவிட்ட தப்பா நடக்கின்றாலும் முனைந்தாரு, இவரை நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க, ஜெயில அடைக்க போறீங்களா அல்லது வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கடுமையான வேதனை செய்ய போறீங்களா இப்படின்னு பிளேட்டை மாத்தி போட்ட உடனே இது பெரிய சோதனையா வந்து நிக்குது. ஏன்னா இவ்வளவு காலம் நல்ல பேர் வாங்கியிருக்கிறாங்க, அந்த வீட்டுல வளர்ந்துருக்கிறாங்க, பெரிய ஒரு சோதனையில இருந்து தப்பிச்சு இங்க வந்தா இங்க இந்த மாதிரி ஒரு சோதனையில மாட்டிக்கிட்டோமே இப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவங்க சொல்றாங்க காலஹிய ராவதத்தினி அந்நப்சி, நான் வந்து அந்த பெண்ணை அடைய நினைக்கல, அவள்கிட்ட என்னை அடைய நினைச்சா இப்படி ஒண்ணு செய்யறாங்க. தன்னுடைய நிலையை அந்த இடத்துல தெரியப்படுத்துறாங்க. ஆனால் வந்து ஒரு சட்டை கிழிஞ்சிருக்குது. இந்த பெண்மணி என்ன செய்யறா, அது வந்து அமைச்சருடைய மனைவி. இப்ப யார் பக்கம் உண்மை இருக்குன்னு தெரியல, கணவர் முடிச்சு நிக்கிறார். அப்ப அந்த நேரத்துல அவருடைய குடும்பத்துல உள்ள அந்த பெண்மணியினுடைய குடும்பத்துல உள்ள ஒரு ஆள் சொல்றாரு ஷஹீத ஷாஹிதும் மின் அகலியா, அந்த பெண்மணியினுடைய குடும்பத்துல உள்ள ஒருத்தரை சாட்சி சொல்றாரு இன்கான கமீசுஹு குந்த மின் குமுலின் ஃபஸதகத் வஹு மினல் காதிபின், அவருடைய சட்டையை பாருங்க முன்பகுதி கிழிஞ்சிருந்துச்சுண்டா அந்த பெண்மணி வந்து உண்மை சொல்றா, இவர் போய் சொல்றாரு. ஏன்னா இந்த பெண்மணி அவர் அடைய முயற்சி பண்ணி அவ போராடி இருந்தா என்ன இருக்கு, முன்னாடிதான் சட்டை பகுதி கிழிஞ்சிருக்கு. இன்கான கமீசுஹு குந்த மின் துபுரின் ஃபகலபத் வஹு மினல் சாதிக்கின், இவருடைய சட்டை பின்புறமா கிழிந்திருந்தா அந்த பொம்பளை போய் சொல்றா, இவர் தான் உண்மை சொல்றாரு. இப்படின்னு அழகான செய்யறாரு, ஒரு ஐடியா சொல்றாரு. பார்த்தா சட்டை இங்க கிழிஞ்சிருக்குது, பின்னாடி அப்ப இவ வந்து பொம்பளை தடுத்திருக்கிறான், பின்னாடி கிழிஞ்சிருக்குது. அப்ப இவ வந்து போராடுற, இந்த பொம்பளை வந்து செய்யல, அவர்கிட்ட தன்னை காப்பாத்திக்கிட்டு போராடுற, அவர் தான் போராடி இருக்கிறார்.
அவரும் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆண் மகன் வந்து இப்படி இருக்க முடியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களே சிறந்தவர் சொல்லி காட்டினாங்களே. அப்போ ஒரு பெண்ணிட்ட இருந்து அமைச்சருடைய மனைவியை நினைத்தாலும் நினைஞ்சிருக்கலாம், அனுபவித்திருக்கலாம், அதை சொல்லியே மிரட்டி பணம் சம்பாதிச்சிருக்கலாம், அங்கேயே நிரந்தரமாக ஒரு தங்குற இடத்தை அவர் அமைச்சிருக்கலாம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த இடத்துல ஓடுகிறார்கள். அப்ப ஒவ்வொருத்தவரும் நம்ம என்ன செய்யணும், இதுல பாரம்பரியம். ஒரு பெண்ணோடு இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமே. ஆனால் நம்ம வெளிநாட்டுல இருக்கிறோம், வெளியூர்ல இருக்கிறோம், மனைவி பார்க்கல, சொந்தக்காரர்கள் தெரியாது, வெளியூர்ல இருக்கிற நம்மள யாருக்குமே தெரியாது. அப்ப நம்ம என்ன எப்படி வேணா வாழ்ந்துட முடியும். ஆனால் அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் நம்மை படைத்த இறைவன் என்ன செய்யறான், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை எல்லாம் ஏற்படுத்திருக்கிறான், ஒரு நல்ல ஒரு சொகுசான நிலைமை ஏற்படுத்திருக்கிறான், நல்ல ஒரு பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். நம்ம வழி தவறி விட்டோமே ஆனால் இது அல்லாஹ்வுக்கு தெரியும் இப்படிங்கிற என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். அப்ப இதை வந்து என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஓடுறாங்க. கடைசியில அந்த அவங்க வீட்டுல உள்ள அந்த ஆள் என்ன செய்யறாங்க, குடும்பத்துல உள்ள ஆள் சொன்ன மாதிரி சட்டையை பார்த்தா பின்னாடி தான் கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்ச உடனே உங்க கணவர் என்ன செய்யறாரு சொல்றாங்க, பலம்மாரா கமிசவு குந்தமின் துபுரின், பின்பக்கமாக அவருடைய சட்டை கிழிஞ்சிருக்கிற பார்த்து கணவர் சொல்றாரு, இன்னகுமின் கைது குன்ன, இது வந்து பெண்களாகி உங்களுடைய சூழ்ச்சி தான், உன்னுடைய சூழ்ச்சி தான். இன்ன கைத குன்னாலீம், பெண்களுடைய சூழ்ச்சி என்பது ரொம்ப பயங்கரமானது. பொம்பளை நினைச்சா என்ன செய்வா, எப்படியும் ஒரு ஆணை, ஒரு ஒழுக்கமுள்ள ஆணை கூட வலிது வர வச்சிருவா, வலிது வர வச்சு அவன் மேலே பழைய தூக்கி போடுவா. இதெல்லாம் மோசமான வேலை, மோசமான நடவடிக்கை. பெண்களுடைய சூழ்ச்சி வந்து மோசமா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு செய்யறாங்க, யூசுஃபே ஆரில் அன்ஹாதா, இந்த பிரச்சனைய இதோட விட்டுரு, வஸ்தகபீரில் தம்பிக்கு, அந்த பெண்ணை பார்த்தவர் சொல்றாரு, உன்னுடைய தவறுக்காக நீ மன்னிப்பு கேட்டுக்க, இன்னைக்கு குன்திமினல் காத்தீன், நீ தான் தப்பு பண்ணிருக்கிற இப்படின்னு செய்யறாங்க. இந்த பிரச்சனையை அதோட அரண்மனையில் நடந்த ஒரு விஷயத்தை அதோட நினைஞ்சிடறாங்க, மூடிடுற அந்த விஷயத்தை போட்டு மூடிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம விளங்கணும், ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உங்களை சதி பண்ணி சூழ்ச்சி பண்ணி கொண்டு போட்டாங்கல்ல, அதுல இருந்து அல்லாஹ் அவங்களை காப்பாத்தணும். கிணத்துல தூக்கி போட்டப்போ அல்லாஹ் காப்பாத்தணும். இப்போ சூழ்ச்சி பண்ணி அவர் எப்படியா தூக்கி ஜெயில போட்டுறான்னு நம்ம நல்ல பிள்ளை அழிக்கணும் நம்ம நினைச்சிச்சு, அதுல இருந்து அல்லாஹ் நினைஞ்சா காப்பாத்தினான். சூழ்ச்சி கெட்ட சூழ்ச்சி பண்றாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். கெட்ட விஷயத்துல யார் சூழ்ச்சி பண்றாங்களோ அவங்கதான் அதுக்கு பலியாகுவாங்களே தவிர அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், துரோகத்துக்கு சூழ்ச்சிக்கெல்லாம் வழிகாட்ட மாட்டான். அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சிக்காரன். அல்லாஹ் இதை பல இடங்கள்ல என்ன செய்யறான், நிரூபிச்சிருக்கிறான். ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில இருந்து மூசா நபி அல்லாஹ் காப்பாத்தினான். அந்த மாதிரி ஒவ்வொரு இறைத்துறை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்கள் வந்து என்ன சூழ்ச்சி பண்ணாலும் மக்கர் இல்ல வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சிக்காரர்கள் அல்லாஹ் தான் சேர்ந்தவன். வெற்றி பெறவன் யாரு, ஜெயிக்கிறவன் யாரு, அல்லாஹ் தான். இவர்கள் சூழ்ச்சி வேணா பண்ண, தந்திரம் வேணா பண்ணலாம். எவனுடைய தந்திரத்துக்கு எவனுடைய சூழ்ச்சிக்கு பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க என்ன இருக்கணும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த துன்பத்துல இருந்து சோதனையில இருந்து தப்பிச்சிடறாங்க. தப்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த விஷயம் வந்து இப்படி மெதுவா வெளியே கசிய ஆரம்பிக்குது. ரூமுக்குள்ள நடந்ததுதான், ஒரு வீட்டுல நடந்ததுதான், அது அப்படியே வெளியே வந்து என்ன செய்யுது, கசிய ஆரம்பிக்குது. கசிய ஆரம்பிச்சு அந்த ஊர்ல உள்ள பெண்கள் என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. இதெல்லாம் அடுத்தவருடைய விஷயம்னா என்ன செய்வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா, இந்த மாதிரி விஷயம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா என்ன செய்வாங்க, பேசுவாங்கல்ல. அப்படி அதுல கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு அப்படி பல மாதிரி பேசுறாங்க போல இருக்கு. வகால நிசுவத்துன் ஃபில் மதீனத்தி இம்ராத்துல் அஸீஸ் துராவிது ஃபத்தாஹா நஃப்ஸி கது ஷகஃபஹா ஹுப்பா, அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அமைச்சருடைய மனைவி அவள் வந்து தன்னுடைய அந்த அடிமையை மயக்க பார்த்திருக்கிறாள், காதல் வந்து அவரை அந்த பெண்மணியை கவர்ந்து விட்டது, இன்னால நரஹாபி லலாலி முபீன், அவள் வந்து மோசமான ஒரு தவறு செய்திருக்கிறாள், தெளிவான தவறுல அவள் இருக்கிறாள், இப்படின்னு பகிரங்கமாகவே தப்பு செய்யறாள், இப்படின்னு என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டா இது இந்த அம்மாவுடைய காதுக்கு வருது, அமைச்சருடைய மனைவியினுடைய காதுக்கு வருது. பலம்மா சமயத்து மக்கரிகின்ன, அவங்களுடைய சூழ்ச்சிய, அந்த புறத்தை, அந்த குற்றச்சாட்டை எல்லாம் அவர்கள் வந்து கேள்விப்பட்ட பிறகு அரசரத்திலேகின்ன, அவங்கள்ட்ட வந்து ஆள் அனுப்புறான். வாத்தகத்துல உன்ன முத்தக்கான், அவங்களுக்கு ஒரு விருந்தை தயார் பண்ணி எல்லாரையும் கூப்பிட விடுறான். யாரெல்லாம் பேசுறாங்க தெரிந்து அந்த ஊர்ல உள்ள பெண்களை எல்லாம் கூப்பிட விடுறான். வாத்தத்துக்குள்ள வாயுதத்தின் உன்ன சிக்கினா எல்லாரும் கூப்பிட விட்டு விருந்து ஏற்பாடு பண்ணி என்ன செய்யறா, எல்லார் கையிலையும் ஒரு கத்தியை கொடுக்குறான். கத்தியை கொடுத்து ஒவ்வொருத்தர் கையிலையும் பழத்தையும் கொடுத்துட்றான். அதாவது தன்னுடைய செயலை வந்து ஒரு தவறு செய்யறது பிரச்சனை இல்லை, மனிதனுங்கிற அடிப்படையில் ஒருத்தன் தவறு செய்வான். ஆனால் அந்த தவறு செஞ்சுட்டா என்ன செய்யணும், அல்லாட்ட தௌபா தேடணும். தவறு செய்து விட்டா என்ன செய்யணும், அமைதி மௌனமாயிரணும். நம்ம தப்பு செஞ்சுட்டோம், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து மாத்திக்கிறணும்
என்று அதோட என்ன செய்யணும், இதுக்கு நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படல, கணவர் வந்து நினைச்சிட்டாரு நம்மளை வந்து கண்ணு கண்ணமா விட்டுட்டாரு, மன்னிச்சு விட்டுட்டாரு என்று என்ன செய்யணும், ஒரு நல்ல கணவர் நமக்கு அமைந்திருக்கிறாரு என்று விளங்கி அந்த தவறுல இருந்து அவங்க விலகி இருக்கணும்ல. ஆனா என்ன செய்யற அந்த மும்பட தன்னுடைய தவறை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி என்னைய பத்தியே பேசுறீங்க, நீங்க எல்லாம் யோக்கியமானு அப்படி பார்த்து செய்யறாங்க, எல்லாரும் கூப்பிட விட்டு விருந்துக்கு கூப்பிட விட்டு எல்லார் கையிலும் ஒரு கத்தியை கொடுக்குறான். கத்தியை கொடுத்து கரெக்டா அந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்றா போல இருக்கு. அவங்க பழத்தை அறுக்கக்கூடிய நேரத்துல இவரை வெளியே வர சொல்றான். கால திகுருஜு அழகின்ன யூசுஃபே வாழ்ந்து செய்யறா, அவங்கள்ட்ட வா இப்படின்னு சொன்ன உடனே அவங்க வர்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்த உடனே ஃபலம்மா ராயினஹு, அவரை அந்த பெண்கள் பார்த்த பிறகு அக்பர் நகு, ரொம்ப பெரிய விஷயமாக ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள். கத்தான ஐதேகுன்ன, தங்களுடைய கைகளை அறுத்து கொண்டார்கள். குல்ன ஹாசடில்லா, அல்லாஹ் தூய்மையானவன், மாகாதா பஷரா, இவர் மனிதர் கிடையாது, இன்ஹாதா இல்லா மலக்கும் கரீம், இவர் சங்கை மிக்க வானவரை தவிர வேறில்லை என்று அந்த பெண்கள் செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவ்வளவு அழகா இருந்திருக்கிறாங்க. அந்த பெண்கள் வந்து பழத்தை அறுக்கிற போல இவரை பார்த்து அழகுல மயங்கி செய்யறாங்க, கையை அறுத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க. அதுவும் என்ன சொல்றாங்க, இவர் ஒரு மலக்கு, மனுஷனே கிடையாது, மனுஷனா இருந்தா இப்படி இருக்க மாட்டாங்க என்று அவருடைய அழகை வந்து அப்படி பாராட்டுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்யறாங்க, மேராஜுக்கு போய்விட்டு வந்து சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மேராஜ்ல பாக்குறாங்க, அல்லாஹ் வானுலகத்துல என்ன செய்யறான், சில இறை தூதர்களை எடுத்து காட்டுறான். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓத்திய ஷத்ரல் ஹசன், உலகத்துல உள்ள அழகுல பாதி அழகு அவர்கிட்ட குட்டி கிடந்தது. அல்லாஹ் அவரை எப்படி படைச்சிருக்கிறான்னு கேட்டா, உலகத்துல உள்ள அழகர்கள் எதெல்லாம் அழகான பொருளோ எல்லாத்தையும் ரெண்டா வச்சு அதுல பாதி இவர்கிட்ட இருந்துச்சு. அந்த மாதிரி அழகா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கன்னு அல்லாஹ் ஒரு துணை செய்யறாங்க. அவங்களுடைய அழகை இதை விட சிறப்பித்து சொல்ல முடியாது. பாதி அழகு, உலகத்தில் உள்ள அழகுல பாதி அழகு அவர்கிட்ட குட்டி கிடக்குது. இப்படி இருந்தா எப்படி இருப்பாங்க, அவ்வளவு அழகான ஒரு மனிதரை பார்த்துன்னு செய்யறாங்க, பழத்தை இருக்கிறப்ப கையை அறுத்துக்கிட்டாங்க. அப்பதான் நம்ம செய்யற கரெக்டா நேரம் பார்த்து பார்த்தே போடுறான். காலத் குன்னல்லது லும் துன்னனிஃபி, யார் விஷயத்துல நீங்க படித்தீர்களோ, என்னை பத்தி பேசுனீங்களோ அவர் இவர் தான். பாத்துக்கிட்டீங்களா, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஆளு என் கூட இருக்கும்போது, என் வீட்டுல இருக்கும்போது நான் தப்பு செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு நியாயப்படுத்துறான். வழக்கது ராவத்துஹு அன் நஃப்சி, அவரை அடையணும்னு நான் தான் முயற்சி பண்ணேன், அவளை வாக்குமூலம் கொடுக்குறான். அவரை வந்து அடையணும் நான் தான் முயற்சி பண்ணேன். ஃபஸ்தாசம், அவர் விலகி கொண்டார், ஆனால் விலகிட்டார்னு விட மாட்டேன். வலையில்லம் எஃபால் மாமுருஹு ல யுஸ்ஜனன்ன வலை யக்கூனமின சாகிரீன், அவருக்கு இன்னொரு தடவை இதே மாதிரி அவருக்கு நான் கட்டளை இடுவேன், அவர் வந்து அதை கட்டுப்படல, அவர் தூக்கி ஜெயில போட்டுருவோம், இல்லைன்னா அவரை கேவலப்படுத்திடுவேன், இழிவடைந்தவர்கள்ல ஒரு ஆள் அவர் ஆயிடுவாரு. இப்படின்னு செய்யறா. எல்லாருக்கும் முன்னாடி தைரியமா, எவ்வளவு ஒரு மோசமான என்ன அந்த பெண் இருந்திருக்கும் பாருங்க. இந்த பெண்ணைத்தான் செய்யறாங்கன்னா சுலேகாங்கிறாங்க. இந்த பெண்மணியை அல்லாஹ் வந்து அமைச்சருடைய மனைவிங்கிறான், மோசமான பெண்ணு அல்லாஹ் சொல்றான். பின்னாடி விஷயம் தெரிஞ்ச பிறகு ஒத்துக்கிட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு அந்த பெண்மணி ஒத்துக்கிச்சு, அது ஒரு விஷயம். ஆனால் இந்த பெண்மணியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இணைத்து இந்த பெண்மணி முன்னாடியே கவலைப்பட்டு கனவு கொண்டுட்டே இருந்தாங்களாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கிஸ்ஸாவை சொல்றாங்கிற பேர்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எப்படி வச்சுக்கிறாங்க, இவங்க பேர் சலிகாவா சுலைகாவா. இந்த அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கல்யாணம் பண்ற மாதிரி கனவு கொண்டே இருந்துச்சான். கடைசியில் அவர் கிடைக்கலையா, கல்யாணம் பண்ண பிறகு அவர் திரும்பி வந்தாராம். திரும்பி வந்த உடனே இவர் ஆகா நம்முடைய கணவர்ல இவரு நம்ம கனவுல கண்ட காதலன் இல்ல அப்படின்னு நினைச்சு நெஞ்சா இந்த பெண்மணி வந்து அவரை அடைய முயற்சி பண்ணி இப்படி நடந்துருச்சா. கடைசியில் அந்த 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. பின்னாடி வந்து ஆயிடுச்சு, 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி யூசுப் சுலைகாங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டா. அல்லாஹ் சொல்ற அமைச்சருடைய மனைவிண்டு இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட இந்த பெண்மணியை சேர்த்து கல்யாணத்து வரைக்கும் துவா செய்யறாங்க. அல்லாஹும்ம அல்லி பைனஹுமான்னு திருமணத்துல துவா ஓதுறாங்கல்ல, அதுல கேட்கறாங்க, இறைவா யூசுப் சுலைகா மாதிரி ஆக்கி வைப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், யூசுப் மாதிரி மாப்பிள்ளை ஒழுக்கமானவராகவும் சுலைகா மாதிரி பெண்ணை வந்து மோசமானவராகவும் அப்படி ஆக்குவாயாங்கன்னு அதனுக்கு அர்த்தம். அப்ப சுலைகா உங்களுக்கு யூசுப்புக்கு முதல்ல சுலைகாங்கிற பேருக்கு ஆதரவு இல்லை. இவங்க 2 பேருக்கு யார் திருமணம் பண்ணி வச்சு, யார் பாத்தியா ஓதுனது, யார் கல்யாணம் பண்ணி வச்சு, அஜர்த்துமார்கள் போய் ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சு பாத்தியா ஓதுன மாதிரி என்ன செய்யறாங்க, அப்படி கதையை உண்டாக்குறாங்க. இந்த பெண்மணி பின்னாடி திருந்துட்டாங்களாம், தௌபா தேடிட்டாங்களா, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சா, யார் கல்யாணம் பண்ணி வச்சது, அல்லாஹ் சொல்றான். அப்படி அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, கடைசி வரைக்கும் அல்லாஹ் அமைச்சருடைய மனைவின்னு தான் அல்லாஹ் செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த துவாவை எல்லாம் மாப்பிள்ளை அனுமதிக்க கூடாது. இந்த மாதிரி துவா ஓதுனா என்ன செய்யணும், என்னடா என் கல்யாணத்துல வந்து என் மனைவி ஒழுக்கமா இருக்கு உங்களுக்கு பிடிக்கல என்ன செய்யணும், இதெல்லாம் கண்டிக்கணும். அப்ப அப்படி ஒரு தனக்கு கணவர் இருக்கும்போது ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும்போது அடுத்தவர் தேடின இந்த பெண்மணியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சேர்த்தது ஃபர்ஸ்ட் நபி மேல சொல்லக்கூடிய அவதூறு.
அல்ல மேல சொல்லக்கூடிய அவதூறு. அதோட சேர்த்து என்ன செய்யறாங்க, நம்ம நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டு இதே மாதிரி பொண்ணு ஆகணும், இதே மாதிரி மணமக்களை இணைத்து வைப்பாங்க, எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் இது, இப்படி துவா செய்யறாங்க திருமணத்துல. அப்ப இந்த பெண்மணி என்ன செய்யறா, தன்னுடைய தவறை நியாயப்படுத்தி அவரை ஒரு நாள் என்ன செய்வேன், நான் சொல்றத கேட்கலண்டா தூக்கி ஜெயில தூக்கி போட்டுருவேன், கேவலப்படுத்தி விட்டுருவேன், அவர் மேல திரும்ப பழிய போட்டுருவேன், இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறா சொல்றா. இதெல்லாம் அமைச்சருடைய மனைவியா இருக்கிறதுனால, ஒரு அரண்மனையில் நடக்கக்கூடிய விஷயம்ங்கிறதுனால அந்த என்னவெல்லாம் செய்யலாம், பழிய தூக்கி போடலாம். இவங்க போய் வெளியே சொன்னாலும் மனிதர்லாம் எல்லாம் பயப்படுவாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு பெண்மணியா இருந்தா அது அமைச்சருடைய மனைவி, அதிகாரம் இருக்கிறனால இவங்க போய் ஏதாவது ஒண்ணு பேசி நம்மளதுக்கு உள்ள போட்டு என்ன செய்யறது, யாரும் இதை சொல்லல. வெளியே வந்து என்ன செய்யல, இந்த விஷயத்த போய் இந்த அம்மா தான் உண்மையில வந்து நினைச்சிருக்கு, தப்பு பண்ணிருக்குது அப்படின்னு என்ன செய்யற, இந்த அம்மா தான் அடைய ஆசைப்பட்டிருக்கு போய் வெளியே போய் சொல்லல. இந்த விஷயம் இதோட முடிஞ்சிருது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு அழகான துவா செய்யறாங்க. ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ம கேட்க வேண்டிய துவா. அதுல இந்த மாதிரி நாட்டுல ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த நாட்டுல வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் கேட்கணும். ஏன்னா நம்மள எல்லாமே விபச்சாரத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு பெண்களை நிறைய பேரை பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி இந்த பக்கம் போனாலும் வழி தவறும் போல இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க, அழகா கேட்கறாங்க. ஒரு ஊர்ல உள்ள பெண்கள்லாம் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து என்ன செய்யறாங்க, தப்பா பாக்குறாங்க. அப்ப எல்லாருடைய உள்ளத்துல கெட்ட எண்ணம் ஏற்படுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பெண்மணிக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பெண்மணி நம்மள தப்பான பாதைக்கு இழுத்துட்டா என்ன பண்றது, இப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்கன்னு அல்லாஹ் துவா செய்யறாங்க. ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா எதுவும் நனி இலையி, இறைவா எதன் பக்கம் இவர்கள்லாம் என்னை அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலை தான் முக்கியம். ஒரு வழிகேட்டுல விழுவுறதை விட பேசாம சொந்த ஊர்ல போய் இருந்துடலாம், நம்ம வழிகேட்டுல போய் விழுவுறதை விட ஏதாவது ஒரு ஜெயிலே போய் இருந்துடலாம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க. அப்படி வழிகேற்றுவோமோன்ற ஒரு பயம் ஏற்படக்கூடிய நேரத்துல இந்த துவாவை கேட்கிறாங்க. ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா எதுவும் இலை, இவர்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ அதுல போய் நான் விழுவுறதை விட எனக்கு சிறைச்சாலையே முக்கியம், ஜெயில தூக்கினை போற்று, இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைத உண்ண, இவருடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ காப்பாற்றாவிட்டால் அஸ்பு இலை இன்னவ அகுமினல் ஜாகிலின், ஒரு நேரத்துல நானும் இதுக்கு பலியாயி நான் ஒரு அறிவியனர்கள் ஒரு ஆளை நான் ஆயிரம் போல இருக்குது இப்படின்னு செய்யறாங்க. ஏன்னா எந்த மனிதராக இருந்தாலும், ஒரு இறை தூதராக இருந்தாலும் எல்லா நேரமும் அல்லாவுக்கு பயந்து நடப்பாங்க. ஒரு நேரம் தவறிட்டான்னு செய்யற நான் மனுஷன் தானே, இப்படிங்கிற கருத்தை செய்யறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாட்ட சொல்றாங்க, அல்லாட்ட துவா செய்யும் பொழுது பணிவாகத்தான் அல்லாட்ட பணிவை வெளிப்படுத்தணும். எப்பவுமே அல்லாட்ட பிரார்த்திக்கும் போது உள்ள ரொம்ப உறுதியானது அப்படிலாம் பேசக்கூடாது. அல்லாஹ் நாடினால் எப்படின்னு திருப்பிடுவான், எவ்வளவு பெரிய ஆளையும் கவுத்திடுவான். அப்ப அல்லாட்டம் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் இந்த மாதிரி நான் வழி தவறி இப்படி ஒரு சூழ்நிலையா இருக்குது, என்னை நீ தான் காப்பாற்றணும், நீ என்னை இருந்து காப்பாத்தலன்னா நான் வழி தவறிடுவேன், முட்டாள் ஆகிருவேன் இப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க. ஜெயில போயிருந்தாலும் பரவாயில்லை, இவர்கள் என்னை அழைக்கிறதுக்கு நான் பதில் கொடுக்கறத விட வழி வருவதை விட ஜெயில் எனக்கு மேலானது இப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க. அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. அல்லாஹ் செய்யறான், ஃபஸ்தஜாபலஹு ரப்புஹு ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன இன்னஹு ஹுவ ஸமீஉல் அலீம், இறைவன் வந்து அவருடைய இறைவன் என்ன பண்ணா அவருக்கு பதிலளித்தான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் துன்பத்தில் இருக்கிறவங்க கையேந்தும் பொழுது அல்லாஹ்வை தவிர பதில் கொடுக்குற யார் இருக்கிறானா, ஒரு இறை தூதர் வந்து அவங்க துன்பத்திலிருந்து அவங்க தன்னை காப்பாற்ற முடியல. முஸ்லீம் சமுதாயம் என்ன நினைக்கிறாங்க, அவுலியாக்கள் மகான்கள் இவங்கன்னா நம்முடைய துன்பத்தை போக்குவாங்க, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க இப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நபி யார்கிட்ட துவா செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் எல்லாம் ஜெயிலையா என்னை போட்டு இவங்கள்ட்ட இருந்து என்ன ஒரு ஒரு பிலிம் மாதிரி காட்ட முடியலையே. அதாவது அந்த அவங்க மேல ஒரு பழி போடக்கூடிய நேரத்துல எல்லாரும் எப்படி அடையாளம் காணுவார்களோ, அந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து முடிவு பண்ணுவார்களோ, அப்படித்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர் என்று அங்க நிரூபணம் ஆனிச்சதை தவிர வேற ஏதாவது அவங்க ஒரு அற்புதத்தை பண்ணி காட்டி தன்னை நிரூபிக்க முடிஞ்ச யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இல்லை. அல்லாஹ் துவா செய்யறாங்க பாருங்க. ஒவ்வொரு இறை தூதருமே தங்களுடைய தேவையை பிரச்சனையை அல்லாஹ்ட்ட தான் கேட்டுக்கிறாங்க. பிரார்த்தனை யார்கிட்ட தான் இருக்கணும், அல்லாஹ்ட்ட தான் இருக்கணும் தவிர அவனால படைக்கப்பட்ட அவுலியாக்கிட்ட போய் கேட்கறது, அவனால படைக்கப்பட்ட உலகத்துல உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, நம்மள மாதிரி மலைஜலத்தை சுமந்திருப்பார்கள், நம்மள மாதிரி அவங்களும் எல்லா விதமான பலவீனங்களுக்கு உட்பட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் செய்யறாங்க, ஷேகிட்ட போய் மகான் ஒரு ஆள் நினைச்சிருவாங்க, அவர்கிட்ட போய் ஒவ்வொன்றும் பெர்மிஷன் கேட்கறது. கடை திறக்கணுமா, என்ன செய்யறது, என்னைக்கு திறக்கலாம், ஒரு வியாபாரம் பண்ணணும், என்னைக்கு வியாபாரம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாமா வேணாமா என்று எல்லாத்தையும் போய் தங்களுடைய குருநாதர்கிட்ட போய் செய்யறாங்க. கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட போய் நீங்க துவா செய்யுங்க இப்படின்னு அவர் துவா செஞ்சா நம்ம அல்லாட்ட கண்டிப்பா நடந்தே ஆகுங்கிற மாதிரி அப்படி போய் நிக்கிறாங்க பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சனை அல்லாட்ட தான் கேட்டாங்க. அல்லாட்ட தான் என்ன செய்யணும், நம்ம பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் வந்து உடனடியே பதில் கொடுக்கணும். அல்லாட்ட கையேந்து விட்டால் அல்லாஹ் வந்து பதில் கொடுக்காம இருக்க மாட்டான். இன்னஹு ஹுவ ஸமீஉல் அலீம், அவன் அனைத்தையும் செவியுறுபவன், அனைத்தையும் அறிந்தவன். அதனால அவங்களுடைய சூழ்ச்சியை விட்டு அல்லாஹ் அவரை காப்பாத்தினா அவருக்கு வந்து அல்லாஹ் நெஞ்சா பதில் கொடுத்தா. எப்படி பதில் கொடுக்கணும்,
அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சும்மா பதாலகும் மிம்பாதி மாறாவுல் ஆயாத்தி லயஸ்ஜுனுன்னஹு ஹத்தா ஹீன். அவர்கள் குற்றமற்றவர் என்பதற்கான சான்றுகளை அவர்கள் பார்த்த பிறகு கூட அவங்களுடைய உள்ளத்துல தோணுது, இவர் கொஞ்ச நாள் உள்ள போட்டா நல்லா இருக்கும். அவங்களுக்கு எப்படி உள்ளத்துல ஏற்படுது, இந்த மாதிரி வெளியே இப்படி தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயம். அப்ப நம்ம மனைவி மேல இல்ல நம்ம மேல இது ஒரு பெரிய ஒரு கெட்ட பேரை போயிரும், அதனால இவர் தப்பு பண்ணாருன்னு தூக்கி அணிஞ்சிடணும், இவரை தூக்கி உள்ள போட்டுறோன்னு இப்படிங்கிற மாதிரி உள்ளத்துல அவங்களுக்கு ஏற்படுது. யார் ஏற்படுத்துறா? அல்லாஹ் ஏற்படுத்துறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்ய அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துறான் உள்ளத்துல, இவர் தூக்கி கொஞ்ச நாள் உள்ள வைப்போம், அப்ப இந்த பிரச்சனையை மூட முடியும், இழுத்து மூட முடியும்னு செய்யறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல கொஞ்ச காலம் அவர் ஜெயில வைக்கிறதா சரின்னு அவர்கள் நினைக்கிறார்கள், தூக்கி அணிஞ்சிடறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் செய்யாத தப்புக்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள என்ன செய்யறாங்க, அவங்கள கேட்டு அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் எனக்கு ஜெயில சிறந்தது, இவர்கள் என்னை வழிகேட்டு கலைக்கிறாங்க, இதை விட எனக்கு ஜெயில் சிறந்தது, அதை என்ன செய்ய, எனக்கு ஜெயிலையோ என்னை கொண்டு போட்டு அப்படின்னு கேட்டு அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய உள்ளத்துல அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை போட்டு அல்லாஹ் காப்பாத்துறான். அப்படித்தான் அன்றைக்கு அவங்கள காப்பாற்ற முடிந்தது. அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மாதிரி ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்திடுறான். அதுக்கு பிறகு அவங்க சிறைக்கு போன உடனே அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்ற விவரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை நம்ம தெரிந்து கொள்வோம். வாக்குறு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.